ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய ஸ்டைலில் ரால் குழம்பும் மீன் வறுவலும் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அரை கிலோ இறாலில் தான் குழம்பு வைக்க போகிறோம். இறாலை உரிச்சிட்டு வந்தால் இவ்வளோ தான் இருக்குது. வாங்க குழம்பு வைக்கலாம். குழம்புக்கு தேவையான மசாலா இப்போ பார்த்துடலாம். அதுக்கு தேங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அது கூட கொஞ்சம் வத்தல் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்சா குழம்பு மசாலா 50 கிராம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் காய்கறி போட்டுப்போம். மிளகா போடுங்க, அப்புறம் முருங்கைக்காய். என்கிட்ட வாழைக்காய் இல்லை, அதனால் வாழைக்காய் போடல. உங்கள்கிட்ட வாழைக்காய் போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க, தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக புளி ஊற்றிப்போம். நம்ம புளி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு அது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்புறம் கடுகு போடுங்க, வெந்தயம் போடுங்க, சீரகம், மிளகு, இப்போ வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. குழம்புல ஊற்றிக்கலாம். குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம மீன் வறுவலுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துடலாம். அதுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. வாங்க மீனை பொரிச்சிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. மீன் வறுவல் ரெடி ஆகிட்டு, இறால் குழம்பு ரெடி ஆகிட்டு. வாங்க சாப்பிட்லாம்.